சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நடிகர் விஜய்க்கு எதிராக மற்றும் ஒரு சினிமா பிரபலம் தமிழ்நாட்டில் 2026 தேர்தலில் அரசியலில் குதிக்க இருக்கிறார். நேற்றைக்கு அது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. யார் அந்த சினிமா பிரபலம்? அவர் இதற்கு முன்பாக பாஜகவில் எல்லாம் புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியாக சர்ச்சைகளில் சிக்கியவராக இருந்திருக்கிறார் என்பது ஒரு தனி செய்தி. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்பில் ஒரு அவசர தடையை புஷி ஆனந்த் விதித்திருக்கிறார். கட்சியைச் சேர்ந்தவர்கள் எந்த முன்னனுமதி இல்லாமல் டிவி விவாதத்துக்கு, நிகழ்ச்சிக்கு, பொது நிகழ்ச்சின்னு எதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். தாவேகாக்காரர்கள் விவாதத்திற்கு போனால் விவாதத்தில் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப குஷியாகிடுறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு ரோஸ்ட் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு என்பது எதை காட்டுகிறது? விஜய் மட்டும்தான் பிரச சந்திக்க மாட்டார்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக யாருமே சந்திக்க மாட்டோம் என்பதை நோக்கி, தலைமறைவு வாழ்க்கையை நோக்கி நகர்கிறதா தாவேகா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா கூட்டணிக்குள்ளால நிறைய கட்சிகள் வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அவர்களுடைய நிகழ்வுகளில் ஒரு தொய்வு காணப்படுகிறது, ஒரு விரக்தி காணப்படுகிறது. இந்த நிலையில் புதிய ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நான் தாவேகாவுக்கு எதிராக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? தாவேகாவுக்கு தொடர்ந்து அடி கிடைத்து கொண்டே இருக்கிறதா? சோசியல் மீடியால எல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தாவேகாவை எதிர்த்து, விஜயை எதிர்த்து இந்த கூட்டத்துக்கு பிறகு பேசுறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். பவர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரே ரஜினியோட கம்பேர் பண்ணிப்பார். தம்பி ரஜினி அவர் ஸ்டைலுக்கு அவர்னா எனக்கு என் ஸ்டைல் தம்பி அப்படின்னு அவராக இது பண்ணி பார்ப்பல. சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, சந்தானம் கூடலாம் படம் நடிச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஏற்கனவே பாஜக பிரமுகராக இருந்தார். நடுவில் ஏதோ ஒரு சீட்டிங் வழக்கில் அவர் கைதாகி சிறைக்கெல்லாம் போனார். அந்த கடத்தல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் இருந்தாலே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்படி சில சர்ச்சையில் சிக்கினவங்களில் அவரும் ஒரு முக்கிய பிரபலம். இப்போ அவர் நேற்றைக்கு ஏதோ ஒரு கடை திறப்பு விழாக்கு எதுக்கோ போயிருக்காரு. அவர்கிட்ட பைட்டை போட்டு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அரசியல் பயணம் போது? தம்பி உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் தம்பி, இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் கட்சி ஆரம்பிக்கிறோம், இந்த தேர்தலை நான் சந்திக்கிறேன், கட்டாயம் நம்ம தேர்தலில் நிற்கிறோம், ப்ரெஸ் உங்கள் எல்லார்ட்டையும் பேசாமல் யார்கிட்ட பேச போகிறேன். ஆனால் விஜய் நானும் அண்ணன் தம்பிக்கிறது சினிமாவில் தான் தம்பி, அரசியலில் அப்படி கிடையாது. அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு திமுகவே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யார் நல்லா பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு ஆதரவாக துணை நிற்கணும் தம்பி அப்படின்னு பேசிட்டு அவர் ஒரு விஷயத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார். விஜய்க்கு ஒரு கொள்கை எதிரி வந்திருக்காரா? விஜயனுடைய கொள்கை மாதிரி கொள்கைகளை கொண்டு இவர் நிறுத்துவாரா? இல்லை, விஜயே அவர் ஆக்சுவலாக காப்பி கேட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் செய்ததை கூட அவர் பர்ஃபார்மன்ஸுக்கு கூட காப்பி அடிக்கல அரசியல்ங்கிறது தான் நிதர்சனமாக இருக்கிறது. நீங்கள் அந்த உழைப்பு நம்ம அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. எத்தனை கூட்டங்கள் போனாங்க, எவ்வளவு, அதாவது நீங்கள் உங்களை ஒருத்தரை சந்திக்கணும்னா அதுக்கு எவ்வளவு இயல்பில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது, கூட்டங்களுக்கு போய் அவரை பார்க்க வரக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவர்களோ அல்லது இளைஞர்களோ எல்லாரோடையும் அவர் பழகின விதம், அந்த பழகக்கூடிய தன்மை இருந்தது இல்லையா, அது நீங்கள் போல செய்தல் கூட விஜய்கிட்ட இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ விஜயை பார்த்து இவர் சூடு போட்டுக்க போறாரா அப்படின்னா அது அவரை விட இவர் அரசியலில் சீனியருங்க. நீங்கள் அதை எப்படி சொல்லிட முடியும்? விஜய் 2 வருஷமாக தான் அரசியல்வாதி, கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் 3ஆம் ஆண்டு விழா பிப்ரவரியில் நடந்திருக்கு. அவர் விஜய்க்கு சீனியர். இதே வசனத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, ஐ திங்க் சரத்குமாரா இல்லை வேற யாரோ தான் சொன்னாங்க. அவரு அரசியலில் இப்போ தானே வந்துருக்காரு, அரசியல் அவருக்கே சீனியருங்க. நம்ம இவரு யாரு, நம்ம விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன் சொன்னாரு, அண்ணன் எனக்கு சினிமாவில் சீனியராக இருக்கலாம், அரசியலில் நான் தான் சீனியர்னு. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹெவி காம்படிஷனை நோக்கி இந்த ஆட்களுக்குள்ளால நடந்துட்டு இருக்கு. இது நகர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணும். நீங்கள் அரசியல் பிரபலங்கள் பலரும் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கூட கடந்த காலத்தில் சட்ட மேலவைக்கு போன நடிகைகள் இருக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க. இவரெல்லாம் எஸ்எஸ்ஆர்லாம் எலெக்ஷனே நின்று ஜெயிச்சிருந்தார். எம்ஜிஆருக்கு முன்பாகவே அவர் எம்எல்ஏ ஆனவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி வரைக்கும் உங்களுக்கு சரத்குமார், நெப்போலியன், அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கனாலும் இதில் தனி கட்சி ஆரம்பிக்கிறது ஒருவேளை எனக்கு இப்போ தாங்க புரியுது. விஜயனுடைய சவாலை ஏற்றுக்கொண்டார். விஜய் கேட்டார்ல, யாரோ ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு தலைவராக நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க, என்ன மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு அப்படி உங்களால் 1% ஓட்டாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்ட சவாலை ஏற்றுக்கொண்டு இவர் வந்திருக்கிறாரோ? அதே போல் இன்னொருத்தர் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டவர்னு பார்த்தீங்கன்னா திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, அவர் தனியாக கட்சி வச்சுருந்தார். இப்போ இவ்வளவுக்கு பிறகு சொன்ன பிறகு இந்த ஓபிஎஸ்க்கு நம்ம ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்,
அவருக்கு ஐடியா கொடுறதுக்கு பதிலாக நம்மளே திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துரும் அப்படின்னு இப்போ விஜய் சவால் விட்டு 2 பேர் அரசியலுக்குள்ள மீண்டும் குதித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சவால் விடுவார்னு தெரியாமல் கட்சியை கொண்டு போய் தமிழறிவனை இணைச்சிட்டாரு. அவர் மட்டும் இணைக்காமல் இருந்திருந்தாருன்னா அப்படியே அனல் பறந்திருக்கும் என்கிற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கிறது. ஸோ விஜய்க்கு தரமான போட்டியாக அந்த லெவலுக்கு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அது போட்டியாக இருக்கா இல்லையாங்கிறதுலாம் முதல்ல வரட்டும். அது ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படிங்கிறத தாண்டி விஜயனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு மக்கள் வாக்காளர்கள் திருப்திப்படக்கூடிய அளவிற்கு இல்லை நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதுவும் செய்யலைன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லணும். உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் நோக்கத்தோடு விமர்சிக்கிறவங்க அதெல்லாம் விடுங்க. ஏன்னா இந்த பக்கம் அவர் அந்த ஜல்லிக்கட்டு கதை சொன்னதை கண்டித்து ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அந்த பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த போராட்ட சமயத்தில் அவங்க கடுமையாக விமர்சிக்க, அவங்கள நோக்கி சமூக வலைதளம் முழுக்க தாவேக்க ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சனங்களை வைக்க, மறுபடியும் இன்னொரு வீடியோ விட்டு நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் மிமிக் பண்ண அது வைரலாக திரும்ப இப்போ இவங்களை கண்டிச்சு சனம் ஷெட்டி அவர்கள் அவங்க ஒரு வீடியோ போட விஜய் தான் உங்களுக்கு சாஃப்ட் டார்கெட்டா, அவர் பஞ்சிங் பேக் மாதிரி எல்லாம் வந்து குத்தி குத்தி விளையாடலாம்னு நினைக்கிறீங்களா, கேள்வியை வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நோக்கி கேளுங்கிற மாதிரி அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இவங்க ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலிக்கும் நடிகை சனம் ஷெட்டிக்குமான அந்த மோதல்ங்கிறது இப்போ 2 வீடியோவையும் இவங்க பேசுனது அவங்க பேசுனது வச்சு எல்லாரும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சண்டை போடுறாங்க, எல்லாரும் ஆதரவாக எதிர்ப்பா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மட்டும் பேசல. ஆமா, அதுதான் அவருடைய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு தனித்தன்மையான ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் அவர் இருக்கிறாரு. நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் சந்திக்க வர மாட்டேன், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நான் வீடு வீடாக வருவேன் அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயங்க. நீங்கள் அப்போ ஒருவேளை நீங்கள் எம்எல்ஏவா ஜெயிச்சா உங்கள் தொகுதியில் இருக்க கிராமத்துக்காவது போவீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது போய் அதுக்கும் போக மாட்டீங்களா, சிஎம்மானா தான் வருவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான புரிதல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. பரவாயில்ல, நேற்று நல்லக்கண்ண அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு ஆஃபீஸ் போயிருக்கிறார். பனையூருக்கு அவருடைய பூத உடலை கொண்டு வந்தீங்கன்னா மரியாதை செய்வேன்னு சொல்லாத வரைக்கும் பரவாயில்ல, நம்ம நினச்சிக்கலாங்கிறது தான் அடிக்கோடிட்டு. இப்போ விஜயோட கூட்டணிக்கு யார் வருவார் அப்படிங்கிற கேள்வி அதே நேரத்தில் பனையூர் வட்டாரத்தில் பெரும் கவலையாக இருக்குது. யார் யாரெல்லாம் கூப்பிடலாம்? இப்போ கடைசி முயற்சியாக வேறு யார் இப்போ கூட்டணிக்கே போகாமல் இருப்பது யார் யார் அப்படின்னு தேடினா அவங்கள கூப்பிட்டுக்கலாம். இப்போ ராமதாஸ் ஐயாவோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போகக்கூடிய சீனிவாசன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார்? சீனிவாசன், சசிகலா அம்மையார், பண்ருட்டி ராமச்சந்திரன். ஸோ இந்த 5 தான் இப்போதைக்கு. இன்னமும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசையோட இந்த 5ஆம் தேதி கூட்டம் பேச வர ராகுல் காந்தி ஏதாச்சும் அப்படின்னா ராகுல் வருவார்னா இவங்க 5 பேரையும் மிரட்டி அனுப்பி விட்டுறலாம், இவங்க நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. காங்கிரஸ் வருதுன்னா இது எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டு காங்கிரஸோட மட்டும் போனா போதுங்கிற ஒரு இடத்துக்கும் அந்த எண்ணம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன இதோட ஒரு ஆசையோட ஒரு நப்பாசை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கலாம், நடக்காட்டி போகலாம், இல்லை காங்கிரஸ் 2ஆ உடைகிறதா, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது அப்படி ஓரம் வைப்போம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல பெரியவர் ராமதாஸ் கிட்ட இருந்து வரணும். ராமதாஸ் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அவசர கூட்டம் வேற கூட்டிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு திராவிட கட்சியுடன் தான் நாம் கூட்டணி வைப்போம், இன்னும் 28ஆம் தேதிக்குள், அதாவது அடுத்த 2 நாட்களுக்குள் யாருடன் கூட்டணி என்பதை நான் அறிவிப்பேன் அப்படின்னு ஒரு போட்டாரு. பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்களே தவிர நாங்கள் ஒரு திராவிட கட்சின்னு அவங்க கிளைம் பண்ணதான் நமக்கு தெரியல. அதை அவர் ஒத்துக்கிறாரா ராமதாஸுங்கிறது அவருடைய சீனியாரிட்டிங்கிறதும் தனி கேள்வியாக இருக்குது. இதில் அவருக்கு இருக்க நெருக்கடி, நீங்கள் திமுகவோ அல்லது தாவேக்காவோ போனீர்கள் என்றால் இதுக்கப்புறம் நீங்கள் புதிய கட்சி பதிவு பண்ண முடியாது. 20 வேட்பாளர் போகிறீங்கன்னா 20 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் பிரித்து தர முடியும். பொது சின்னம் கொடுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று இவர் போட்ட வழக்கு மாம்பழத்தை முடக்கணும்னு போட்டது சென்னையினுடைய சிட்டி சிவில் கோர்ட்டு வந்திருக்கு. அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அன்புமணி தரப்புக்கு, என்னென்னு விசாரணை அவங்க தரப்பை சொல்லுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது 30 நாளாலாம் 1 மாதமாலாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வாங்கன்னு கூட அனுப்பி விட்டுருவாங்க. நேற்று உச்சநீதிமன்றத்தில் தான் நடந்தது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். இப்போ தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றவர்களும் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வராங்க. அவர் பாண்டிச்சேரி போயிட்டு அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் 2 நாள் இருக்காரு. அதுக்கு பிறகு மேற்கு அவங்க கிளம்பி போறாரு. அவர் வந்து போனதும் அடுத்தது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் நோக்கி தான் நகரப்போகுது. நேற்றுக்கு தமிழ்நாட்டில் இந்த இலவச திட்டங்கள் அப்படின்னு வாரி வாரி அறிவிக்கிறத
அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு ஒரு தடை மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டு எலெக்ஷன் முடிச்சு விசாரிக்கலாம் போயிட்டு வாங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் எதையாவது போட்டு இட்டுட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்க பெரும்பாலும் பார்ப்பாங்க. அப்போ அதை நோக்கி போகும்போது உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் கட்சி பதிவு பண்ணுறதுக்குள்ள நாளாயிருச்சு போய் ஆளுக்கு ஒரு சின்னம் தரோம், தொகுதிக்கு ஒரு சின்னம்னு வச்சுங்க. ஒன்றுத்தில் மெழுகுவத்தி, ஒன்றுத்தில் மத்தாப்பு, ஒன்றுத்தில் புஸ்வானா, ஒன்றுத்தில் வந்து பலாப்பழம், ஒன்றுத்தில் தேங்காய், ஏதாவது கொண்டு போகணும்னு கொடுத்துருவாங்க. அதோட முடிஞ்சது அப்படின்னு போச்சுன்னா இப்போ இவர் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த சின்னத்தில் ஓட்டு கேட்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்கள்லாம் வரும் ராமதாஸுக்கு. ஏன்னா அவர் தாவேக கூட போகிறாருன்னா இங்கே அன்புமணி தரப்பு அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது இதை எப்படி காலி பண்ணணும்னு தான் பார்ப்பாங்கங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அவர் திராவிட கட்சின்ட்டாரு. விஜய் அவர் போன முறை அவர் உடல் தமிழக கட்சிகளை வந்து திராவிட கட்சின்னு சொல்லிட்டாரா? அப்படியெல்லாம் உங்களுக்கு வராதுல்ல. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலேயே பாஜக திராவிட கட்சிக்குன்னா வேற எந்த கட்சிக்கு போவாரு? இப்போ திமுகவில் வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. திராவிடம்னு கட்சியில் பேர் வச்சு, அதாவது தேர்தல் தேமுதிக அங்கே போயாச்சு. தேமுதிகவும் அங்கே இவரை கூட போய் சேர்ந்துட்டாங்க திமுகவில். மதிமுகவில் திராவிடம் இருக்கு, ஆனால் அவங்க அங்கே இருக்காங்க. திராவிட வெற்றி கழகம்னு இப்போ மல்லை சத்திய ஆரம்பித்தார். அவர் ஐயா கூடலாம் போகிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு, வாய்ப்பு அதில் இல்லைங்கிறாங்க. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் போகும் அவங்க இருக்கிறாங்க. பாசிச எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ யாரு தான் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கிறாப்புல. அந்த அந்த இரண்டில் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி இருக்குமா? இருக்கும் 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 அப்படின்னு 3 முறை சொல்லியிருக்காருன்னும் போது அது ஒரு இது. அப்போ அவர் இப்போதைக்கு ரூல்ட் அவுட்டு. சின்னம்மா அவர்கள், சசிகலா, VK சசிகலா அவர்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க, கட்சியினுடைய பெயர் இந்த வாரத்துக்குள்ளே அறிவிப்பேன். கட்சி பேர் அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க அப்படி என்ன பேர் வைக்கலான்னு ஏதோ அதுக்கு ஒரு குழு போடுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மையார் சொல்லிட்டாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நிச்சயமாக இந்த தேர்தலை சந்திப்போம், இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் நாம் கட்சி அறிவித்திருக்கிறோம். எனக்கு 39 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது. 9 ஆண்டு காலம் இந்த நிகழ்வு, இந்த நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நான் காத்திருந்திருக்கிறேன். 9 ஆண்டு காலம் எப்படி காத்திருந்தாங்க? கடந்த ஜெயிலுக்கு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் சார். நீங்க எங்க போறீங்க? 2017 அவர் பிப்ரவரி மாதம் சிறைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து இதோட 9 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதை காத்திருந்தது சொல்றாங்க. அதாவது இந்த முதலமைச்சர் நாற்காலியை நெருங்குகிற நேரத்தில் நாற்காலியை தூக்கி கொண்டு ஆளுநர் மகாராஷ்டிராவுக்கு ஓடிட்டார்ல, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ட்டு பதவி பிரமாணத்துக்கு கூப்பிடுங்கன்னு போனதும் லெட்டரை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி அவர் மகாராஷ்டிராவுக்கு போய் அந்த நெருங்கின நேரத்தில் இதை தட்டி விட்ட மாதிரி, அந்த மாதிரி நடந்ததுலேருந்து 9 ஆண்டுகள் நான் காத்திருந்திருக்கிறேன் இந்த தருணத்திற்காக. கேரத்தாடு இது வேறு மாதிரி தான் அஜித் வசனம் தான். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினது அப்படிங்கிற மாதிரி 39 ஆண்டு கால அரசியல் அனுபவம். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்பாருன்னு அவங்க சொன்ன ஒரு பேட்டியெல்லாம் கூட வைரலாக போச்சு. அரசியல் சார்ந்து என்கிட்ட சில இதெல்லாம் கேட்பாரு அப்படின்றதெல்லாம் இப்போ எடுத்து எல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கூட இருந்தீங்க, அம்மா இறந்த பிறகு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியதுன்னு KP முனுசாமி கொந்தளிச்சிருக்காப்புல. கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் இப்படி அவதூறு கிளப்பலாமா, உங்களை கொல்ல பார்த்தாங்கன்னு நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க கோவத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடி கோடியானா யார் அம்மாவையே சொல்கிறாரு? அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா சசிகலா எந்த அரசு பதவியிலும் இல்லை. கோடி கோடியாக அடிச்சிருந்தா அரசு பதவியில் இருந்தால் யார் அடித்து கொடுத்துருப்பான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்க யாருக்கு நெருக்கமாக இருந்து இந்த பணத்தை அவங்கங்க திடீர்னு அன்றைக்கி ஒரு அதிமுக சீத்தர்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க என்ன இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனாங்களா? ஊழல் பண்ணிட்டு உள்ளே போனாங்க சார். நீங்கள் என்னமோ அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா யார் சார் அப்படின்னு ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஊழல்னால் இந்த இடத்துல அரசு பதவியில் இருக்கிறவங்க தான் அந்த இதுக்குள்ளே தான் வரணும். சசிகலா எந்த அரசு பதவியில் இருந்தாங்க? அதாவது இவங்க கணக்குப்படி A1 நல்லவர், A2 கெட்டவரா? எப்படிங்க இந்த லாஜிக் வரும்? இதை நீதிமன்றம் ஏற்றுக்காதே. சரி, இப்போ ஊழலே பண்ணாத அந்த இப்படிப்பட்ட ஒரு புனித ஆன்மானா எதுக்கு அந்த அம்மா சொத்தை பறிமுதல் பண்ணுங்கன்னு? ஏன் சசிகலா சொத்தை மட்டும்தான் இதை மட்டும்தான் அட்டாச் பண்ணாங்களா? ஜெயலலிதாவுடைய சொத்தை அட்டாச் பண்ணலையா? ஐடி கட்டாமல் இருக்குன்னு இப்போ வாரிசு ஜெயதீபாவுக்கு நோட்டீஸ் விட்டு இல்லைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோன்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு வினோத விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் கூட்டணி பேச்சுவார்த்தை செய்கிறோம்னா யாருக்கிட்ட என்பதை சசிகலா உடைத்தால் நன்றாக இருக்கும்.
அது ஒருவேளை என்டிஏக்குள்ளேயே போகிறாங்களா? அப்படி போனால் அது இன்னும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே. அதெல்லாம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வரக்கூடிய நாட்களில் அது நமக்கு தெரியும் எப்படி எப்படி இவர்களுடைய நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் இப்போதைக்கு திமுக ஆதரவுன்ட்டார். அவர் கட்சியை பதிவு பண்ணுறதுலாம் இதுக்கப்புறம் நடக்காது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா 6 மாதம் இப்போ ப்ராசஸ் இழுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்ஸ் போகிறீங்கன்னா குறைந்தது 6 மாதமாவது ஆகும் உங்களுக்கு பதிவுங்கிறது நடக்கிறதுக்கு. அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ பவர் ஸ்டார் சீனிவாசன் நடிகர் வேணால் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. அதுபோக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் மறுபடியும் இந்த எம்ஜிஆர் அதிமுகங்கிற பேனரில் வர வாய்ப்பு இருக்குது. இவங்க ஏதோ அம்மா அதிமுக அம்மா அதிமுகன்னு ஆரம்பிக்கலான்னு சசிகலா பெயர் தான் இப்போ உங்களுக்கு இதாக இருக்குது. பெயர் ரொம்ப கஷ்டம் தான். இப்போ ஏகப்பட்ட கட்சிகள் ஆயிடுச்சு. அதிமுகவா ஸ்கொயர் திமுகவா என்ன வைக்கலாம்? அம்மா அதிமுக இல்லை அம்மா திமுகன்னு வச்சாலும் அதுவும் அதிமுகன்னு வரும். ஏடிஎம்கே அந்த ஏடிஎம்கேவா இந்த ஏடிஎம்கேவான்னு ஒரு இதுங்கிறதுனால அம்மா திமுக இல்லை அனைத்து இந்திய அம்மா திமுக எப்படி பல பெயர்கள் அங்கே போயஸ் கார்டன் வட்டாரத்தில் ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமான ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல கேட்சியான இருக்கணும் அந்த கட்சி பேரை கேட்கும்போதே அடடே அப்படின்ட்டு அந்த உணர்வு வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நேற்றைக்கு மதுரையிலிருந்து நிர்வாகிகளை சந்தித்தார்கள். இப்போ அடுத்து நிர்வாகிகளை வேற நியமனம் பண்ணணும். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது, அவங்க அதை கட்சிக்கு 2ஆ 3ஆ வகுத்துருவாங்க. நீங்கள் 150 கிளை வாரியாக மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் போடணும், கிளை செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதில் தலைவர்கள், இந்த பொறுப்பு பொறுப்பெல்லாம் போடணுன்னா ஹெவி டாஸ்க்கு. இதுக்கு நல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வேறு பல கட்சிகள் அவங்கள நெருங்குறாங்கன்னும் போது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் சசிகலா வந்து இப்போ இருக்காங்கன்னு பார்க்கலாம். பயங்கர நெருக்கடி தான். அவங்க கட்சிக்கு அவ்வளோ பெரிய மவுஸ் அப்படிங்கிறதும் கூட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது போக பண்ருட்டியார் அவரோட அந்த பழைய எம்ஜிஆரினுடைய கதையெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அவர் வந்தார்னா அவர் பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. விஜய்க்கு கூட்டணிக்கு கட்சியே இல்லை என்பதை துடைப்பதற்காக அவரை கூப்பிட்டு அவருக்கு கட்சியை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது. ஆனால் இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவினுடைய ஓட்டை உடைக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் நடக்கும் மாதிரி தோணுது. சசிகலா இறங்கி இருக்கிறது இதற்கு முன்னால் வந்திருக்க வேண்டியதானே. சசிகலா அவர்கள் இதற்கு முன்னால் நடந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் வரல அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. இப்போ மட்டும்தான் இது உண்மைகள் தெரிய வந்ததா, எடப்பாடியோட உண்மைகள் இதுக்கு முன்னால் தெரியாதா? அதுதான் நமக்கு சிக்கலாக இருக்குது. இதில் அவங்க இன்னொரு பதிலையும் சொல்லணும். ஓபிஎஸ் தர்ம யுத்தம் போனதுனால உங்களுக்கு துரோகம் நிகழ்ந்ததுன்னா செய்ய சொன்னவர்களை பற்றி வாயவே திறக்கலை. இதுக்கு பின்னாடி பாஜக இல்லவே இல்லையா? 2021 நீங்கள் விலகியதற்கு யார் காரணம்? விலகிய முடிவை எடுக்க சொன்னது யார்? யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் விளக்கப்பட்டீர்கள்? இப்படியான பல கேள்விகள் இருக்குது. ஆனால் நிலுவையில் பல வழக்குகளும் இருக்குங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது. சில நிர்பந்தங்களுக்கு எல்லா வகையிலும் கண்ணுக்கு தெரிந்த நிர்பந்தம், தெரியாத நிர்பந்தங்களை பொறுத்து தான் அரசியல்வாதிகள் அவங்கவுங்க ஒரு முடிவெடுப்பாங்க. கடைசியில் விஜய் தனிமரமாக நிற்கிறாரா, இல்லை விஜய் நான் தான் தமிழ்நாடு தான் நான், அப்போ நான் தான் தாவேக்கா தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஏன் கூட எதுக்கு கூட்டணி அப்படின்னு போகிறாரா? இல்லை விஜயகாந்த் சொன்னதை சொன்னால் பிரேமலதா அம்மா சும்மா விட மாட்டாங்க, காப்பி ரைட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி அவர் ஏற்கனவே சொல்லிட்டாப்புல. இவர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மேபி அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன பஞ்ச் டைலாக வச்சு கூட்டணியே இல்லைன்னா என்ன சொல்லலாம், இல்லை வந்தவங்களை எப்படி நம்ம வரவேற்கிறது, இதுக்கான உரையாடல்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வட்டாரத்தில் போயிட்டு இருக்கு. சினிமாவில் ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணுற நெட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ரூம் போட சொல்லி ஒரு கும்பல் உட்காந்து பல நாட்களாக வந்து செலவாக போயிட்டு இருக்குமே தவிர அவங்க ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணி செய்ய மாட்டாங்க. பட் அது ஒரு ப்ராசஸாக நடக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பாதி காசு ஆரம்ப காலகட்டத்திலே தீர்த்துருவாங்கன்னு ஒரு விமர்சனம் உண்டு. அப்படியான இடத்துல இருக்காங்கிறத நம்ம எப்படியும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சு. ஏன்னா ஞானேஷ்குமார் வந்துட்டு போகிறாரு, இங்கே முடிச்சு அடுத்த வெஸ்ட் பெங்கால் போகிறாருன்னா நோட்டிஃபிகேஷன் அடுத்த ஒரு வாரத்தில் வந்துடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் இங்கே பல விஷயங்கள் துரிதப்படும். சசிகலாவும் ஒரு வாரங்கிறாங்க, 2 நாளைக்குள்ளன்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் போய் அவர் அந்த முதல் கூட்டணி கட்சியாக உள்ளனுடைய வாய்ப்பு இருக்குங்கிற சூழலும் இருக்குது. இதெல்லாம் துரிதப்படும் போது ஒரு இறுதி வடிவத்தை நோக்கி போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசும்.